இந்திய அரசினுடைய நன்கொடையாக யாழ்ப்பாண மாநகரசு அவையினுடைய காணியில் நிர்மாணிக்கப்பட்ட கலாச்சார மண்டபம், யாழ்ப்பாண கலாச்சார மண்டபத்தினுடைய பெயர் மாற்றம் தொடர்பாக எங்களுடைய பல செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்ததை தொடர்ந்து எங்களுடைய அரசியல் குழுவை கூட்டி அவரோடு கலந்து பேசி அதன் அடிப்படையிலான ஒரு கடிதத்தை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் முரளி அவருடன் நான் கொடுத்திருக்கிறேன். அதோடு நான் சில விடயங்கள் ஆவணப்படுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் சில விடயங்களை அவரோடு நான் கலந்து பேசியிருக்கிறேன். இது ஒரு உணர்வுபூர்வமான விடயம் என்பதையும் நாங்கள் புரிந்திருக்கிறோம். புரிந்துணர்வோடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டார். அதன் அடிப்படையில் சில விடயங்கள் சொல்லப்பட்டது. இறுதியாக சில கருத்துக்கள் என்னால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை பரிசீலிக்கிறதுக்கு நிச்சயமாக தான் பரிசீலித்து தங்களுடைய மேல்மன்றத்தோடு பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டக்கூடியதாக இருக்கும் என்ற முடிவோடு தான் அந்த கலந்துரையாடல் நிறைவு செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே ஒரு திருப்திகரமான ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.